வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கை வச்சுக்கிட்டு ஒரு தோசை மாதிரி இல்லை ஒரு பேன் கேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா தோல் சீவுனா ஜாஸ்தியாக வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால வேக வச்சு தோலை உரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால வேக வச்சு தோலை உரிச்சிக்கிட்டேன். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவா எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கோட அந்த ஊற வச்ச ரவாவையும் சேர்த்து அதில் சும்மா கிறிஸ்பியாக வரதுக்காக 2 ஸ்பூனு அரிசி மாவு கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஜீனி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஜீனி தான் எடுத்திருந்தேன். அதனால் கொஞ்சம் குப்பை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாமாக சூடு பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ சுகர் அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் நல்லா ஒரு ஆப்போ சைஸ் மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் சின்னதாக எடுத்து பரட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் மேலே கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக எள்ளு போட்டால் நீங்கள் கொஞ்சம் முந்திரி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை வேர்க்கடலை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் சூப்பரில் சுகர் போடாமல் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுத்து ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.